இப்போ நம்ம வந்து நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட், அதாவது கூகுள் அக்கௌண்ட்டுக்கு வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து எப்படி வந்து எனேபிள் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே வர பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானில் ஆல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் மட்டும் தான் நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்கள் மொபைல் வந்து கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட மெயில் ஐடி வந்து லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து இந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் இருக்கும், செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி வந்து லாகின் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து இப்போ வந்து கூகுள் சர்வீஸ்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இப்போ நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்டுன்னு வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இப்போ இதில் வந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே இங்கே வந்து நம்மளோட பாஸ்வேர்டு எதுனா நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களோட பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, தென் வந்து எந்த ஒரு ஆப்ஷன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ யூஸ் யுவர் ஃபோன் டு சைன் இன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு டைப் ஆஃப் வந்து ஒரு வெரிஃபிகேஷன் மெத்தடு தான். ஓகேங்களா, இதை வந்து நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணி நம்மளோட மெயில் அக்கௌண்ட்டை வந்து எப்படி வந்து நம்ம சேஃபாக வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதையும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கலாம். தென் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து சேஃபாக வச்சுக்கலாம். ஓகே, பட் வந்து நம்ம இப்போ வந்து இந்த மெத்தட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து எப்படி வந்து நம்ம அக்கௌண்ட்டை வந்து எனேபிள் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டை வந்து சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக வச்சுக்கிறது, அதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா, வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாது. ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம லைவ் டெமோ வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம், பாருங்கள். இப்போ நான் வந்து இதை வந்து நான் கிளிக் பண்ணி நான் இப்போ வந்து உள்ளே போய்க்கிறேன். உள்ளே போனோன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் காட்டும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. அதாவது என்னென்னா, இப்போ யாராவது உங்களோட மெயில் ஐடி வந்து ஒரு லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ வந்து இப்போ ஆக்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம இதை வந்து நம்ம எனேபிள் பண்ணி வச்சுருந்தோம்னா நம்மளோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபியை வந்து நம்ம அவங்களுக்கு சொன்னால் தான் நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து அவங்கள வந்து லாகின் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, சரி வாங்க இது வந்து நம்ம வந்து எப்படி ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். கெட் ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் கொடுத்துட்டு உங்களோட மெயிலோட பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் இப்போ உள்ளே போய்க்கணும். நான் என்னோடய பாஸ்வேர்டை நான் இங்கே வந்து நான் என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட மொபைல் எல்லாமே வந்து இங்கே ஷோ ஆகும். அதாவது இந்த மெயில் ஐடி எந்தெந்த மொபைல்லாம் இப்போதைக்கு கரண்ட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற டீட்டெயில் வந்து நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். எந்தெந்த மொபைல் இருக்குது, எந்தெந்த லேப்டாப் கம்ப்யூட்டர் எந்த இடத்துலலாம் உங்களோட மெயில் ஐடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களோ எல்லாமே வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இதில் பார்த்துட்டு எந்த இதுக்கு வந்து உங்களுக்கு ஓடிபி ஜென்ரேட் ஆகணுன்றதே இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து என்னோடய மொபைல் வந்து சரியில்லை, இல்லை டிஸ்பிளே வந்து நல்லா இல்லை, எனக்கு வந்து ஓடிபி ஜென்ரேட் ஆனாலுமே நல்லா வந்து அதை வந்து சொல்ல முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே ஒரு ஷோ மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி ஜென்ரேட் ஆகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ மொபைல் நம்பர் கொடுத்து ஜென்ரேட் பண்ணுறது தான் ஒரு பெஸ்ட்டான வேவ். ஸோ நான் வந்து அதையே வந்து இப்போ நான் உங்களுக்கு ஓகே பண்ணி காட்டுறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் கீழே வரும். டெஸ்ட் மெசேஜ் ஆர் வாய்ஸ் கால்னு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வந்து இதை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். டெஸ்ட் மெசேஜ் தான் வந்து நமக்கு எப்போயுமே ஒரு பெஸ்ட்டான ஒரு வேவ் தான். ஓகேங்களா, ஸோ நான் இப்போ வந்து நான் கிளிக் பண்ணி நான் இப்போ வந்து உள்ளே போய்க்கிறேன். உள்ளே போனோன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு டெஸ்ட் மெசேஜ்னு கேட்கும், அதையும் நீங்கள் ஓகே பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். இந்த வந்துருக்கு பார்த்தீங்களா மேலே, இந்த வெரிஃபிகேஷன் கோடை வந்து நீங்கள் வந்து இங்கே என்ட்ரு பண்ணிட்டு ஓகே பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து இந்த கோடை வந்து நான் என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இப்போ வந்து நீங்கள் டூன் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஆப்ஷன், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு இந்த வெரிஃபிகேஷன் மெத்தட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம்.
ஓகேங்களா. இப்போ நான் வந்து டூன் ஆன்னு சொல்லிட்டு அதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்களா, நமக்கு வந்து இப்போ வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளோட மொபைல் நம்பருக்கு இந்த வெரிஃபிகேஷன் மெத்தட் வந்து ஓகே ஆகிடுச்சு. நமக்கு மேலே வந்து மெயிலும் வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயிலும் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம வந்து லைவ் டெமோ வந்து நான் காட்டுறேன், இது எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு லைவ் டெமோ காட்டுறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கடைசி வரைக்கும் நீங்கள் வீடியோ பாருங்கள். இப்போ என்னோடய மொபைல் வந்து நான் தனியாக வச்சுருக்கேன். அண்ட் தென் வந்து என்னோடய லேப்டாப்பில் வந்து நான் ஜிமெயிலில் வந்து நான் இப்போ லாகின் பண்ண போகிறேன். இப்போ லேப்டாப்பில் வந்து நான் மெயில் ஐடி வந்து நான் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்து என்னோடய பாஸ்வேர்டு வந்து நான் இங்கே என்டர் பண்ண போகிறேன். என்டர் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட்டு கொடுத்தேன்னா என்னால் வந்து இங்கே ஓப்பன் பண்ண முடியாது. என்னோடய மொபைலுக்கு வந்து ஓடிபி வந்து வரும். அந்த ஓடிபி நான் என்டர் பண்ணால் தான் என்னோடய லேப்டாப்பில் வந்து என்னோடய மெயில் ஐடி வந்து நான் ஒர்க் பண்ணவே முடியும். ஓகே, கவனமாக பாருங்கள். நான் மொபைல் தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். மொபைல் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இப்போ நான் வந்து ஓகே கொடுக்க போகிறேன், நெக்ஸ்ட்டு கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா என்னோடய மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்தீங்களா வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான். ஸோ இந்த நம்பரை வந்து எனக்கு வந்து அந்த ஓடிபி ஜென்ரேட் ஆன அந்த நம்பரை வந்து நான் லேப்டாப்பில் என்டர் பண்ணால் மட்டும்தான் என் அக்கௌண்ட்டை வந்து லேப்டாப்பில் நல்லா யூஸ் பண்ணவே முடியும். இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஓடிபி வந்து நான் ஜென்ரேட் டைப் பண்ணுறேன். 672228ன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பர் வந்திருக்கு. இந்த நம்பர் தான் வந்து இங்கே வந்து நான் வந்து என்டர் பண்ண போகிறேன். ஓகே, 672228 என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணிட்டு இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். எனக்கு வந்து இப்போ வந்து என்னோடய லேப்டாப்பில் வந்து என்னோடய அக்கௌண்ட் வந்து இப்போ வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம நார்மலாக எப்பயும் போல் நம்ம அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு செக்யூரான ஒரு மெத்தடு தாங்க. இது வந்து எல்லாருமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் செக்யூராக வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.